ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ஒரு ப்ரீமியம் டைப் கார் ஒன்று, இன்னொரு கார் ஒன்று. ஸோ அந்த 2 கார் இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன கார் இருக்குது அப்படின்றதே ரேண்டமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட்டில் க்ரூஸ். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2010 மாடல். இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த BMW, பென்ஸு இதுக்கு வர்ற டயரை ஆல்டர்னேட் பண்ணி நல்ல ஒரு அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன். பட்டன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வண்டியோட பேக் சைடு. வண்டியில் ஆடியோ டென்ட் எதுவும் பெருசாக இல்லை. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ABS, 2 ஏர் பேக் வந்துடும், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கியர், பட்டன் ஸ்டார்ட்டு. பார்த்திங்கன்னா இதில் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். லெதர் சீட்ஸு. பேக் சீட் பாருங்கள், பேக் சீட்டில் ஒரு பவுச் இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து போகிறதுக்கு சூப்பர் வண்டி. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியில் சன்ரூஃப் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃபு. இது ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இங்கே பட்டன் இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்டு செட் இது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சன்ரூஃப் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கியரு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அலாய்ஸ் வீலு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ், அத்தனை ஃபெசிலிட்டியும் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் என்ன அப்படின்னா வெறும் 2,45,000. எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,45,000 மட்டும்தான். நெகோசியேட் ப்ரைஸ் தான். நேரில் வந்தீங்கன்னா பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடாவில் ஃபேபியா 2008 மாடல். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வண்டி, 1.2 என்ஜின், அதாவது 3 சிலிண்டர் வந்துடும். மைலேஜ் பெட்ரோலுக்கே சூப்பராக இருக்கும், 18-20 கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% இருக்குது. இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, நல்ல கண்டிஷனில் இருக்குது டயரு. பாருங்கள், பாடி லைன் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட்டோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில். வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது லெதர் சீட்ஸு பார்த்திங்கன்னா தெரியும், லெதர் சீட் போட்டிருக்காங்க. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இதுலேயும் இருக்குது, இந்த வண்டியிலையும் இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடுது, லெதர் சீட் போட்டிருக்காங்க, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர்லாம் ஒரு 60-70% இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து என்னென்னா 1,45,000 வருதுங்க. அதாவது எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1,30,000 கொடுத்தீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸ்கோடா ஃபேபியா 2008 மாடல் பெட்ரோல். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அது போன வாரத்தில் வந்தது தான், கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் போயிருந்தது. ஸோ இதோட அவுட்லுக் இன்டீரியர்னு பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது. 2009 மாடல் XS4 இது. ஸோ இதோட அவுட்லுக்லாம் பாருங்கள். ஸோ வண்டியில் அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, ஏன்னா பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டயரில் நல்லா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடு பார்த்துட்ருக்கோம், இது பேக் சைடு இது. ஸோ வண்டி பக்கத்தில் நிற்கிறதுனால காமிக்க முடியல. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் நல்லா கிடைக்கும். பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம லோனே வாங்கலாம். ஸோ பேக்கில் பாருங்கள், பேக் சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரூஃப்லாம் நல்லா ஹைட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நல்ல ஏசி சில்னஸ் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம்,
சீட் கவர் வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரிஜினாலிட்டி சீட் கவர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 சொல்கிறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா திருப்பூரில், இல்லை திருப்பூர் நியரஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங், ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லோன் உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி மட்டும் போடணும். எஃப்சிக்கு ஒரு 5,000 செலவாகும். அது நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வரும். ஸோ 1,85,000 வருது நெகோசியேட் ப்ரைஸுங்க. அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த டாடா சுமோ கிராண்டு பாருங்கள், 2010 மாடலு, டீசல் வண்டி, டயர் என்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு. வெறும் 1,50,000 வருதுங்க. ஒரு i10 ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 2008 மாடல், ஏர்பேக் டைப்பு, நல்ல ஒரு கண்டிஷன், சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி. ஒரு சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,85 வருது. மாருதி ஜென் எஸ்டிலோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா நீங்கள் ஒரு 1,50,000 கொடுக்கலாம். 1,25,000 வருது. இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்து போய் பண்ணிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 1,10,000 கொடுத்தீங்கன்னா போதும். நல்ல பியூர் பெட்ரோல் வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து ஒரு சூப்பர் வண்டி பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் கூட இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நல்ல வண்டி, நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டிங்க இது. நல்லா ஓட்டி பழகிறதுக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு பக்காவாக வச்சுக்கலாம். 2007 மாடலு, பெட்ரோலு. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு 1,45,000 வருது. ஸோ நியரஸ்ட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோனு வேணும் அப்படின்னா கூட ஏதோ பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70,000-80,000 வரைக்கும் லோன் பண்ணலாம். இந்த வண்டிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டே லோன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 1,25,000 நான் கேட்டிருக்கேன். ஹோண்டா சிட்டி 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஹோண்டா சிட்டியெல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அலாய்ஸ் வீல்லாம் போட்டிருக்காங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. என்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது. 1,10,000 1,10,000 இந்த வண்டியோட ரேட்டு. 2006 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஃபியட் புண்டோ. இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்தா அது ஒரு ரேட்டு. இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 1,10,000 கொடுத்தா போதுங்க. நல்ல ப்ரைஸ். 1,10,000 டீசல் வண்டி, மைலேஜ் சாலிட் 20க்கு மேலே தான் இந்த வண்டி. 1,10,000 ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி, 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வருது. ஹுண்டாய் அசன்ட்டு 2008 மாடல், உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸும் 1,10,000 வருது. நான் சொல்கிறது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. செவர்லெட் ஸ்பார்க்கு சிங்கிள் ஓனரு, எல்பிஜி அண்ட் பெட்ரோலு. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வருதுங்க. டாட்டாவில் மான்சா. ஸோ இந்த வண்டி 2011 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. ஏசி முதற்கொண்டு நல்ல சில்னஸ் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு காரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டு 1 to 2க்குள்ளே தான். ஸோ நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.